அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்வாலோட் ஸ்டார் எபிசோட் 238 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னரிட்டன்ஸ்க்காக அந்த பீஸ்ட் கிட்ட சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறமா ஒரு பசிலை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அது பத்தாததுக்கு இந்த இடத்துக்கு மற்ற கிளான்ஸும் வந்துகிட்டு இருக்காங்களா. ஸோ அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த 4 பேரும் உட்காந்து கேமை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டியர் பக் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் என்ன யோசிக்கிறான், துவான் சொன்னபடி பார்த்தா யார் ஃபஸ்ட்டு 6 கேமை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னரிட்டன்ஸ். அந்த இன்னரிட்டன்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரீஇன்கார்னேஷனை கூட ரொம்ப ஈஸியாகவே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், சாருக்கு ரொம்ப வயசு அதிகம். ஸோ மற்ற 3 பேர் இவருக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஆனால் அந்த டிவைன் ஐக்லான் என்ன பிளான் பண்ணுது, இவங்க 2 பேர் ஒன்றா தானே வந்தாங்க. ஸோ 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இது வந்து நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும், மற்றவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், என்னதான் இவன் தனியாக இருந்தால் கூட ஹியூமன் கிளானுக்கு தாண்டா இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்ல. நம்ம டீச்சர் என்ன பண்ணுறாரு, ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜெயண்ட் ஆக்ஸோடைய ஸ்மால் யூனிவர்ஸில் விட்டுறாரு. இந்த ஸ்மால் யூனிவர்ஸில் டைம் அப்படிங்கிறது 10,000 மடங்கு அதிகமாக இருக்குமா. ஸோ வெளியில் 1 இயர் அப்படின்னா இங்கே 10,000 இயர்ஸ்க்கு ஈக்குவல். இங்கே உட்காந்து இந்த க்ளோன் என்ன பண்ணும், அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இதே மாதிரி யூனிவர்ஸ் மற்ற கிளான்கிட்டையும் இருக்குது. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த போட்டுக்கு வெளியில் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, அந்த சேக்ரெட் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கும்பலே வந்திருக்குங்க. ஒருத்தர் 2 பேரில் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கானுங்க. போங்கடா உள்ளுக்குள்ளே போய் இன்னரிட்டன்ஸை கொண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மொத்த கம்பளையும் உள்ள அமிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த கிழவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த போட்டோட என்ட்ரன்ஸை சீல் பண்ணி எவனுமே உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி அங்கேயே உட்காந்துட்டாங்க. பார்க்குறேன் எவன் உள்ளுக்குள்ளே வரான் பார்க்குறேன்றான். இங்கே ஜெயண்ட் ஆக்ஸோடைய ஸ்மால் யூனிவர்ஸாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய க்ளோன் அங்கே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சீக்ரெட் டயக்ராம் மாதிரிங்க. இதில் அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி 10,080 எலிமெண்ட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்களோட வேலை என்னடா அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் அதை ஜாயின் பண்ணால் இது வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் இவங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறதான் கேள்வியே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஹீரோக்கு இவ்வளோ நாட்களாக இருக்குது. ஆனால் இவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சலசலப்புங்க. இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே வரவங்க எல்லாமே பீஸ்ட் கிட்ட சண்டை போட்டு தாங்க ஆகணும். அந்த ப்ராசஸ்லேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் அதில் வந்ததில் வெறும் யூனிவர்ஸ் மாஸ்டர் மட்டும் கிடையாது, யூனிவர்ஸ் நைட் இருக்காங்க, இம்மார்டல்ஸ் இருக்காங்க. அதான் ஒரு கும்பலே வந்து இறங்கியிருக்கேன். துவான் என்ன பண்ணுறாரு, வந்திருக்கவங்க எல்லாருக்குமே செகண்ட் லெவல் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் அந்த பசிலை சால்வ் பண்ணல அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ 1 மந்த் அப்படிங்கிறது ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய 123 கேம்ஸை முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இவனே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாதான் உண்டு சொல்யூஷன்ஸை. ஸோ நம்ம ஹீரோ அடுத்தடுத்து கேமை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இறங்கியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 125 126ன்னு போய்கிட்டே இருக்கான். இந்த டியர் பக் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் என்ன யோசிக்கிறான், என்னடா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம யூனிவர்ஸ்லேருந்து யாருமே வரலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன் தெரியுமா, வெளியில் ஒரு கிழவன் வழியை அடைச்சிக்கிட்டு யாரையுமே உள்ளே வர விடல. ஸோ அவனுங்களே செம்ம காண்டில் தான் இருக்காங்க. ஏயா எவ்வளோ தைரியம் இருந்தால் வழியை அடைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, டிவைன் ஐக்லான் கூட ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கிழவனை அட்டாக் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ அந்த கிழவனை டிஃபீட் பண்ணியாச்சு. போங்கடா உள்ளுக்குள்ளன்னு சொல்லிட்டு மொத்த கும்பலும் உள்ளுக்குள்ளே வருது. இவ்வளோ பேரை பார்த்தோன்னே பார்பத்தாவே டென்ஷன் ஆகிட்டா. ஏன்டா இவ்வளோ பேர் வரீங்க, ஏன்னா இத்தனை பேர் வந்தால் கூட இன்னரிட்டன்ஸ் ஒருத்தருக்கு தானே கிடைக்க போகுது. இப்போ துவான் இருக்கார்ல, அந்த மனுஷன் ஒரு குண்டை கொளுத்தி போட்டு போகிறாரு. எப்பா இந்த கேமை சாதாரணமாக நினைக்காதீங்க, உங்களுக்கெல்லாம் முன்னாடி 4 பேர் வந்தாங்கல்ல, அதில் அந்த ஹியூமன் மட்டும்தான் பார்த்தோன்னா 124க்கு மேலே சால்வ் பண்ணியிருக்கான், மற்றவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டாரு. இதை கேட்டதுக்கப்புறம் மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா, ஏற்கனவே ஹியூமன் கிளான் மேலே அவங்களுக்கு காண்டு, மொத்தமாக கிளம்பி வராங்க நம்ம ஹீரோவை அடிக்க. நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்டா உங்களுக்குலாம் ஃபேராக கூட சண்டை போட தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் நீ ஒரு வீக்கான ஹியூமன், நீ ஏன்டா ஃபேர்னஸை பற்றி பேசுகிற அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ இப்போ பீஸ்ட் ஃபார்முக்கு மாறான். இவன் பீஸ்ட் பார்த்து தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்தவங்க கூட சண்டை போடுறான். இருந்தாலும் இவ்வளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவனால் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் 2 பேர் அடித்தா பரவாயில்ல, எந்த திசையிலேருந்து எவன் அடிக்கிறானே தெரியல. இதில் சண்டை போகிறவன் எல்லாமே யூனிவர்ஸ் மாஸ்டர் இல்லை அதுக்கும் மேலே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே ஒரு கும்பல் இருக்குங்க, அந்த கும்பலை துரத்திட்டு போகிறான். அவனுங்க என்னடானா இவனை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு கும்பல் தெரிச்சு ஓடுது, இன்னொரு கும்பல் இவனை அடிக்குது. யாரை தாண்டா சமாளிக்கிறது. இப்போது ஆப்பனண்ட் அடிக்கும் போது ஒரு ஷாக் வேவ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுல்ல, அது அங்கே இருந்த ஒரு இம்மார்ட்டலை கொண்டுடுச்சுங்க. உடனே என்ன நடக்குது, அந்த இடமே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால, அவன் தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டான். மற்றவங்களாம் அதிர்ச்சி, டேய் என்னடா நடக்குது, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், ஒரே அட்டாக்ல இறந்து போயிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், இல்லை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹியூமன் அட்டாக் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அந்த இம்மார்ட்டல் எப்போ செத்தானோ அப்போ தான் அந்த ரியாக்ஷன் வந்துச்சு. ஸோ ஹியூமனை நம்ம தாராளமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டான்.
எப்படியோ செத்து போனவன் பார்த்தீங்கன்னா அது க்ளோன் பாடி தான், அதனால பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், என்னோட ஒரிஜினல் பாடியே போனாலும் பரவாயில்ல, இந்த ஹியூமனுக்கு இன்னரிட்டன்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரில் ஏகப்பட்ட பேர் சண்டை போட ரெடியாகிறானுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இது வம்பா போச்சே, ஏன்னா இப்படியே போனால் இவனால் சமாளிக்க முடியாது, இன்னொன்று கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஸ்டார் டவர் யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஸ்டார் டவருக்குள்ளே போயிட்டான். இப்போது பார் பார்த்தா எதையோ நோக்கி கையை காட்டுறா, அது என்ன பாடுறா அப்படிங்கிறா. என்னடா அப்படின்னா அது ஒரு பேலஸ் டைப் ட்ரெஷருங்க. அதை வந்து ஐஸ் கிளிஃப் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு யாரையாவது நம்ம சீல் பண்ண முடியும். அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெஷர் வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், ஸ்டார் பேலஸை கொண்டு போயிட்டு அங்கே பில்லர் இருக்குல்ல, அந்த பில்லரில் பக்காவாக லாக் பண்ணிட்டான். இப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த ஒரு ஸ்டார் பேலஸே வந்து லாக் பண்ணி உள்ளுக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அது அசைய கூட மாட்டுதே. இவனும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறான், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், டேய் நல்லா பாடுறா, அவன் அந்த ஸ்டார் பேலஸை கொண்டு போயிட்டு அந்த பில்லரில் லாக் பண்ணி வச்சுருக்கான். அந்த பில்லர் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பில்லரு இந்த ஒரு போட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பில்லர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் பில்லரில் உட்காந்து அவனுடைய வேலை எந்த பிரச்சனை இல்லாமல் பார்க்கலாம். அவன் வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பத்தாததுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், இந்த ஒரு கேமை அவனோட வர்ச்சுவல் யூனிவர்ஸில் வேறு காப்பி பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவன் எங்கேயும் போவேனாங்க, உள்ளுக்குள்ளே உட்காந்து சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இன்னொரு பக்கம் வெளியில் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வரலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த கிழமை அங்கேயே உட்காந்துட்டு யாருமே உள்ளே விடல போல. அவனுங்களாம் கொந்தளிச்சு போயிருக்கானுங்க. டே ஹோலி யூனிவர்ஸ் வெளில போங்கடா, தூரம் போங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹியூமன் கிளானை சேர்ந்தவங்களுமே ஒரு சில பேர் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்கப்பா. அவங்க லோஃபங் ஆபத்தில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவனை காப்பாற்றலான்னு பார்க்கும்போது ஒருத்தர் நிறுத்துறாரு, இல்லை வேண்டாம், அவன் வந்து அவனோட ட்ரெஷருக்குள்ளே சேஃபாக தான் இருக்கான், அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறார். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே நகர்ந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே எப்படியாவது கேமை சால்வ் பண்ணணும், அந்த ஒரு இன்னரிட்டன்ஸை அடைஞ்சணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 1000 கேம்ஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணியிருக்காங்க. அவன் என்னடா 1000 கஷ்டமாக இருக்கே, இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் யார் தெரியுமா, இவர் தான் யுவான். அதான் நம்ம யூனிவர்ஸே ஒருத்தர் அடைச்சி வச்சிருக்குல்ல, நம்ம கேயாஸ் சிட்டி லீடருடைய மாஸ்டர், அவர் தான் இவர். இவரோட ஒரிஜினல் பாடி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி மாதிரி வச்சுக்கோங்க. இவர் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. மனுஷன் என்ன யோசிக்கிறாரு, இந்த ஜாயிண்ட் ஆக்ஸ் இருக்கார்ல, அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ அளவுக்கு அவருக்கு யோசிக்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறது மட்டும்தான். ஸோ மனுஷனுக்கு இந்த மூளையை யூஸ் பண்ணுறதுலாம் அந்த அளவுக்கு வராது. இவர் என்ன தெரியுமா யோசிக்கிறாரு, நான் மட்டும் யூனிவர்ஸ் மாஸ்டராக இல்லாமல் யூனிவர்ஸ் நைட்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக லோஃபங்க்கு ஈக்குவலாக நான் இருந்திருக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். மனுஷன் கிட்டத்தட்ட 2000 கேமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே போட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 1000 கேம் முடிச்சிருந்தால, இப்போ 1001வது கேமை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே என்ன நடக்குது, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான லைட் அப்படிங்கிறது வருது. எல்லாருமே என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. துவான் தான் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஹியூமன் இருக்கான்ல, அவன் வந்து என்னுடைய மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. சுற்றி இருக்க எவனுக்குமே ஒன்றுமே புரியலங்க, திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care. Bye.